ஹாய், நீங்க வந்து 20,000 ஏர்ன் பண்றீங்களா, 30,000 ஏர்ன் பண்றீங்களா, அதுல இருந்து மந்த்லி 10,000 சேவ் பண்ணுங்க, நீங்க வந்து இருக்கிறதுல ரிச்சஸ்ட் பர்சன் ஆயிடலாம் அப்படின்லாம் யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க மேன். கமான். அப்படிலாம் வந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு நீங்க அந்த மாதிரி ரிச்சஸ்ட் பர்சனா மாற முடியும். அவ்வளவு நாள் உங்களால வெயிட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. பட் உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. அதாவது என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா, எனக்கு ரிச்சஸ்ட்லாம் ஆக தேவை, நான் ஏர்ன் பண்ற மணியை நான் வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ணா போதும். அதாவது நான் வந்து மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் என் கையில காசு இருக்கிற அளவுக்கு இருந்தா போதும், அது தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஹவ் கிளிக் த ரைட் வீடியோ மேன். ஏன் அப்படின்னா மணி மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆமா இதெல்லாம் நானும் பண்றேனே அப்படின்ற பட்ட மிஸ்டேக்ஸை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவாய்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்களோட மணியை நீங்க வந்து முன்னாடியை விட எஃபிஷியண்டா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ உங்களோட மணியை நீங்க எஃபிஷியண்டா மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கணும். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா கமான் மேன், மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வரும், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு டிசிஷன் ஃபினான்ஷியலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா நம்மளோட எமோஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கவே கூடாது. ஆனால் நம்மளோட எல்லா ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸுமே நம்மளோட எமோஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பையிங் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களோட பிளான்லேயே இருக்காது. நீங்கள் வந்து அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, அங்கே பார்க்கறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட பிளான்லேயே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இது எப்படின்னா இது ஒரு எமோஷன் பையிங் தான். நீங்கள் ஏன்னா பிளானே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, அதனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா உங்களோட பிளானில் இருந்திருக்காது. நீங்கள் வந்து ஒரு மந்த்லி கண்டிப்பாக ஃபிக்ஸட் இன்கம், நம்ம அதை தாண்டி இது பண்ண போதில்லை. ஸோ நீங்கள் இப்போ அதுலேருந்து மணி வாங்கிட்டீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 நாள் 5 நாளைக்கு உங்களுக்கு காசு இல்லாமல் போயிடும், நீங்கள் அப்போ கஷ்டப்படுவீங்க. இதே இன்னொரு சினாரியோவும் இருக்குது. அதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏதோ அதிர்ஷ்டவசமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு. கரண்ட் சினாரியோ மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ஐயோ நீங்கள் டக்குன்னு பேனிக் ஆகி ஐயோ என் மணி எல்லாம் லாஸ் ஆகிட போகுது, எனக்கு இன்னும் பெரிய லாஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க்கெட்லேருந்து உங்களோட ஷேர்ஸை வித்ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸில் தான் முடிப்பீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற மார்க்கெட்டே ஆல்ரெடி லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ மணியை வெளியே எடுத்தீங்கன்னா அதுவும் லாஸ் தான். நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகே மார்க்கெட் இப்போ டவுனாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் கண்டிப்பாக ஏறும், அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் காமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்களோட மணியை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ரூல் யோசிச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு ரூல் வச்சுக்கோங்க. அதாவது நான் எப்பயுமே என்னோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை வந்து நான் எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கவே மாட்டேன். இது 50% ஆஃப்ல இருக்கு. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை சேலில் பார்த்தா வாங்கிடுவோம், 60%டா நான் 60% சேவ் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அந்த சேலில் வந்து பொருள் வாங்குவோம் பார்த்தீங்களா. அது டு பி ஆனஸ்ட் அது வந்து உங்களுக்கு நீடடான ஒரு பொருள், நான் வாங்கணும்னு வெயிட் பண்ணி அந்த சேல் வந்தோன்னு வாங்குறது இட்ஸ் ஓகே. பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து சேலில் இருக்குது அதனால நான் வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட அந்த 60% நீங்கள் சேவிங்ஸ்ன்னு நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதோட 40% காஸ்ட் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா அது உங்களுக்கு தேவையே இருக்காது. இந்த டைத்தில் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தேவையே இருக்காது. அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்டை வாங்குறது இட்ஸ் பிக்கஸ்ட் மிஸ்டேக். நீங்கள் நினைக்கிற அது நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிற மணி இட்ஸ் அ லாஸ். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க சேலில். நெக்ஸ்ட் மிஸ்டேக் எல்லாரும் காமனாக பண்ணுறோம். அதாவது நம்மளால் அஃபோர்டே பண்ண முடியாது, நம்மளால் அந்த பொருள் வாங்குறதுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஆனால் அதை வந்து நம்ம இஎம்ஐ எடுத்து நம்ம வந்து அந்த பொருளை வாங்குறோம். அதுவுமே பெரிய மிஸ்டேக் தான். இந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. பட் ஓகே உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி அந்த ப்ராடக்ட் வாங்கியே ஆகணும்னா கூட நீங்கள் வந்து இஎம்ஐ போகிறீங்கன்னா உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியுமா, உங்களோட பட்ஜெட்டில் வந்து அந்த இஎம்ஐயை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மேனேஜபிள் பண்ணுற அளவுக்கு உள்ள இஎம்ஐ அமௌண்ட்டை மட்டும் எடுங்க. அப்போ தான் உங்களால் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் ஃபினான்ஸ்னால. ஒரு டெப் ஃப்ரீ லைஃப் இருக்கிறதே வந்து வேற லெவல் ஹாப்பினஸ். அதனால முடிஞ்ச அளவுக்கு டெப் ஃப்ரீயாக இருக்க பாருங்கள். இல்லை ரொம்ப தேவை அப்படி பட்ட நேரத்தில் மட்டும் உங்களால் மேனேஜ் பண்ண முடிகிற அளவுக்கு மட்டும் இஎம்ஐ எடுத்துக்கோங்க. இஎம்ஐ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் போய்க்கோங்க. ஃபோர்த்து மிஸ்டேக், நம்ம வந்து பட்ஜெட் பண்ணல, நம்மளோட சேலரி எவ்வளோ வருதோ அதை நம்ம அந்த மந்த்துக்கு பட்ஜெட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய மிஸ்டேக் தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் சேலரி தான் வரப்போகுது, மாதம் மாதம் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் இன்கம் தான் வரப்போகுது. அதுக்கு
ஏற்ற பிளானை நம்ம பண்ணணுங்க. அப்போ தான் நம்மளோட மணியை நம்மளால் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, நம்ம உள்ள அக்கௌண்ட்டில் வரது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு அங்கங்கன்னு சொல்லி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து டெஃபினெட்லி நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணணும். அப்போ தான் நம்மளால் தெரியும், ஓகே நீங்கள் வந்து ஒரு 30,000 ஏர்ன் பண்ணிங்கன்னா அந்த 30,000க்குள்ளே உங்களோட எக்ஸ்பென்சஸ் இருக்கணும், சேவிங்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராக் இல்லாதனால டக்கு நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் நம்மக்கிட்ட மணி இல்லாத மாதிரி நம்ம வந்து லோன் வாங்குகிறோம், நம்ம வந்து மற்றவங்க கிட்ட கேட்டு வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட என்ன இன்கமோ அதுக்கேற்ற பட்ஜெட்டிங் பண்ணுங்க. அதிலே வந்து உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பட்ஜெட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாரும் யோசிப்போம், ஐயோ நான் வந்து சம்பாதிக்கிறதே என்ஜாய் பண்ணுறது. ஆமாம், நம்ம சம்பாதிக்கிறது என்ஜாய் பண்ணுறது தான். பட் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு 30% உங்களோட சேலரியில் ஒதுக்கி நீங்கள் அந்த பட்ஜெட்டை தாண்டாமல் உங்களோட என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே உங்களோட பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் நம்ம வந்து பட்ஜெட்டிங் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளோட மணியை வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியும். 5th மிஸ்டேக், சில பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் வேலை என்னோட மணியை வந்து நான் ரிட்டர்ன் எடுக்கணும், நான் வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஃபாஸ்டஸ்ட் வேலை வந்து ரிட்டர்ன் கிடைக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியாத விஷயம். நமக்கு வந்து அது தப்பு, அது வந்து கண்டிப்பாக அப்படி எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுமே வந்து MLM இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க MD என்ன பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினால தான் நான் இங்க நிற்கிறேன், என்னோட BMW கார் வெளியே நிற்குது. இந்த மாதிரி ரம்மி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ரம்மி இந்த ஃபாஸ்டர் ஸ்கீம்ஸில் நான் வந்து மணி எடுப்பேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே லாஸில் தான் முடியும். டெஃபினட்டாக மணியை வந்து ஃபாஸ்டஸ்ட் வேலெல்லாம் ஏர்ன் பண்ணவே முடியாது. அப்படி வந்து அது ஃபாஸ்டஸ்ட் ஏர்ன் பண்ணால் இன்னத்துக்கு நிறைய பேர் வந்து ரிச்சஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. அது வந்து அந்த ரொம்ப 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 லக்கில் வந்து ஒருத்தர் 2 பேர் போயிருப்பாங்களே தவிர அந்த மாதிரிலாம் போக முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஒருத்தர் 2 பேர் தாண்டி 1000 பேர் வந்து அதில் லாஸ் பண்ணி அதனால நிறைய டெப்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. எப்பயுமே நம்மளோட மணியை ஃபாஸ்டஸ்ட் வேல வந்து ரிட்டர்ன்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்லோவஸ்ட் மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஸ்லோவஸ்ட் மெத்தட். லாங் டேர்முக்கு யோசிங்க. லாங் டேர்மில் தான் உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும், அதாவது பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன மணி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே டெஃபினெட்லி உங்களோட மணியை நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்க, மேலே லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ், பை. இட்ஸ் விஜய். பை.